எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோவிலில் ஒரு பூஜை நடந்தது. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத தெரியணும்ல உங்களுக்கு, அதனால் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். குளிர் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எந்திரிச்சு வந்தோம், நானும் அறியும் வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போடலாம். ஜெய்சாக்கில் சாப்பினா காய்ப்படுவானே காய்ப்படுவோம். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க நீங்கள் சின்ன மம்மியார் சொன்னாங்க டீ குடிக்காதடா, டீ குடித்தா சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், போய் பால் வாங்கிட்டு வரா, நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னேன். ஜெஜம்மா என்ன சொன்னாங்க, டீ குடித்தா சாப்பிட மாட்டேன்னு தானே சொன்னாங்க, நீ ஏன் பால் வாங்கிட்டு வர சொல்கிற, டீ குடிக்கலான்னு சொல்கிற அப்படின்ட்டு அதை உங்ககிட்ட சொல்கிறான். நான் பால் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட எனக்கு போட்டு கொடுக்குறாரு சார். உனக்கு டீ வேணுமா வேணாமா? வேணாமா? எனக்கு டீ வேணும், நீ போய் பால் வாங்கிட்டு வா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சாமி வெளியே வச்சதை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க, பார்க்கலாம் பாட்டு கச்சேரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ நான் வந்து இதை வந்து இத்தனை நாள் கழித்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுனால காப்பிரைட் இஷ்யூ வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால வந்து
நான் வந்து போடாமலே வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே இன்றைக்கி போட்டுடலாம், சரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கொஞ்சமாக பாட்டு பாடுறதை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து டீ குடிக்கிறாங்க. இப்போ டீ குடிக்கிற வாய்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுடலாம். भक्तମାନେ गीत शेषରେ ଗୋଟେ ଗୋଟେ ତାଳି ହେଇକି ଭଲ ହୁଅନ୍ତା। ଆମ ଉଠିଲା ଚାହା ବି ଉଠିଲା ଆପଣ ବର୍ତ୍ତମାନ ତାମିଲ ସରକାର ମାନେ ଫଟୋ ବାହାରିବ ଆପଣଙ୍କର ତାମିଲନାଡୁ ରାଜ୍ୟରେ ଆପଣଙ୍କର ଏଇ କାର୍ଯ୍ୟକ୍ରମଟା ଦେଖାଯିବ। ତେଲେଙ୍ଗାନା ସରକାର ଦେଖିବେ ଆଉ ତାମିଲନାଡୁ ସରକାର କିଛି ନାହିଁ ଆମ ପାଖରେ ଗୋଟେ ଚଳିବ ତମ ପାଖରେ ସବୁ ଚଳିବ। இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் வந்து கையாலேயே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஜெகநாத், ராதை கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னே ஆரத்தி காட்டும்போது சாமி எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சுருந்தாங்க. அதுதான் இதை இப்போ பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி கார்த்திகை தீபத்தை இங்கே இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் நான் இதை பார்க்குறது, இதை செய்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. அதே சமயம் இந்த வருஷம் மாமாவும் என் கூட இருந்து நாங்கள் இதை எல்லாத்தையுமே நானும் மாமா எல்லாத்தையுமே பார்த்தது. ஒரு சில பூஜைக்கு மாமா கூட இருக்காங்க, ஒரு சில பூஜைக்கு மாமா கூட இல்லைன்னும்போது கொஞ்சம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நமக்கு பழகிடுச்சுன்னா வந்து அது பெரிய கஷ்டமாக நமக்கு தெரியாது. பட் நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த லைனில் உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, இவங்க 5 பேர், இந்த 3 பேர், அந்த பொண்ணுங்க 2 பேர், 5 பேர் மட்டும்தான் பாட்டு கச்சேரிக்காக வந்திருந்தாங்க. இப்போ என்ன பாட்டு பாடுறாங்கன்றதை இப்போ கொஞ்சமாக பார்க்கலாம். சத்தியமாக அவங்க என்ன பாட்டு பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. ஆனால் உண்மையாக சாமி பாட்டு, சாமி கதைங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் புரியும்ல. இதை தான் பேசுகிறாங்க, இதை தான் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த மாதிரிலாம் எனக்கு புரிஞ்சது. சாமி பாட்டு, சாமி இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நின்று சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோ இவங்கெல்லாம் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் எடுக்க சொன்னாங்க. அவரை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பாக இருந்தது. நான் எடுத்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான், உங்களெலாம் எடுத்தாவது அவளுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம கோவில் சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் கோவில் மண்டபம். நம்ம ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வருவோம், பட் அதை இந்த அளவுக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் கிடையாது. எல்லாருமே உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டு கச்சேரியை கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்தோம். இவங்கெல்லாம் வந்து ஐயரு, அதனால் வந்து நம்ம வந்து அந்த சைடில் போகக்கூடாது. இவங்க இப்போது பழங்கள்லாம் உரிப்பாங்க, காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இதுதான் சாமி வச்ச ரூமு. நம்ம வெளியே நின்று தான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தோம். எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி தான். இந்த ஊர்லேயும் அந்த மாதிரி தான். பாருங்கள், இந்த சாமி வெளியே இருக்கு. இது என்ன சாமின்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வீடியோ எடுத்தேன். பார்க்கலாம் என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது போகிறாருல்ல ப்ளூ கலர் பனியன் போட்டு அந்த அண்ணாவும் ஐயர். ஆனால் பார்த்தா ஐயர் மாதிரி தெரியவே தெரியாதவங்க. இங்கே தான் சாமி வச்சுருந்தாங்க. இந்த சாமி தான் இப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே வெளியே வச்சுருக்காங்க. அப்படியே இதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்காக, சரி நீங்களும் பார்க்கணும்ல, அப்படியே இந்த பக்கம் திரும்பினா பழங்கள்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. அதை நம்ம கேட்காம போய் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. அதனால் கோவிலில் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து போனோம். அப்போ கூட பாருங்கள், நம்மளை வந்து இந்த வாசலுக்கு வெளியே தான் நிற்க வச்சாங்களே. வாசலுக்கு வெளியே நிற்க வச்சு தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. வீடியோ எடுத்தோம். ஏன் மூஞ்ச காட்டாத, உன் மூஞ்ச காட்டாதன்னு சொல்லி சிரிச்சிக்கின்னு இருந்தாங்க. இந்த ட்ரம்மு ஃபுல்லாக பழம் உரிச்சு போடுவாங்க பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக தான் உரிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஃபுல்லாக பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் அது ஸ்டார் ஃப்ரூட்ஸா அது என்ன பழம்னு தெரியல எனக்கு. அந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த பழம் ரெட் கலரில் வெல்லம். அதுக்கப்புறம் காலையில் கொடுத்த பிரசாதத்தில் வந்து என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவல் போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கல. ஆக்சுவலி எனக்கு எடுத்து சென்ட் பண்ண வீடியோ தான் இது. ஏன்னா இந்த சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் நான் வந்து வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வீடியோ எடுத்து சென்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேனே. பார்த்தீங்களா, சில பேர் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, வாங்கிக்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகலாம். எத்தனை வாட்டி வேணால் நம்ம வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எத்தனை வாட்டி வேணால் வந்து நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து இங்கே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. என்னென்னா சாம்பார் சாதம், சாம்பார், இது வந்து கொட்டா, இது வந்து வாவுன்னு சொல்லுவாங்க, அதில் செஞ்ச கொட்டா. உண்மையாக செம்ம டேஸ்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வந்து சாப்பிடாம இருக்க முடியாது. இந்த வாவு கொட்டா, அதுக்கப்புறம் சாம்பார், எல்லா காயும் போட்ட சாம்பார். இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா வெங்காயம் பூண்டு வந்து நான்வெஜ்ஜின்னு சொல்லுவாங்க, அதனால் சேர்க்க மாட்டாங்க. மீதி எல்லா காய்கறியுமே இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாத காய்கறியே இல்லை. இந்த மாதிரி சாம்பார், மீன் மேக்கர்லாம் கூட போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு. எவ்வளோ கிட்ட வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்களேன். எனக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ தான் நானே பார்க்குறேன் இதை. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, சுட சுட சாப்பாடு. இதை வந்து காலையில் இருந்தே செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா 10 பேர் 20 பேருக்கு செய்யலை சாப்பாடு. கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் அதுக்கு மேலேயே இருக்கும் அவங்களுக்கு வந்து செய்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது காலையிலேருந்தே சாப்பாடு செய்ய ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு காலையிலேருந்தே செய்ய ஆரம்பித்தாங்க. இதில் வந்து சாப்பாடு, சாம்பார், அந்த ஸ்வீட் மாதிரி, அதாவது வாவு கொட்டா சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் கீரி, அதுக்கப்புறம் அந்த பழம்லாம் கட் பண்ணி போட்டாங்கல்ல, அந்த சாப்பாடு கொஞ்சம், அந்த பிரசாதம் கொஞ்சம், அது எல்லாத்தையுமே வச்சு தட்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லோரும் வாங்கிட்டு போகிறவங்க போவாங்க, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. நான் அண்ணிங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் தான் சாப்பிட்டேன். எனக்கு அண்ணி ஃபோன் பண்ணி தான் தெரியுமே. அப்போ கூட நான் போகல. அப்போ கூட மாமா தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்களே, வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டேன். உண்மையாக சாப்பாடெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. பாய்.